Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல chicken tikka gravy எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கிரேவியை நீங்க வந்து நல்ல சுட சுட சப்பாத்தி, ரொட்டி வகைகளோட வச்சு சாப்பிடுறதுக்கும் எல்லா வகையான புலாவுக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த tikka gravy எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை நம்ம வந்து மேரினேட் பண்ணி வறுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு எடுத்து இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடுசாகவும் நறுக்கிட வேண்டாம், அதேமாதிரி ரொம்ப பெருசாகவும் நறுக்கிட வேண்டாம். இந்த சைஸில் பக்குவமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து மசாலா பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து நல்லா புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் போடுறதுனால உங்களுக்கு நல்ல சிக்கனை உங்களுக்கு டெண்டராக உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். கூடவே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிற மசாலா பொடிகள்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நிறத்துக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரம் இருக்காது, வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. கூடவே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி, ரொம்ப கருக்கிடாமல் பக்குவமாக வறுத்துட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதிலேயே தேவையான அளவு உப்பு, ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய், நல்ல வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி சிக்கனை வந்து நம்ம பெசரி விடணும். அப்போ தான் அந்த சிக்கன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அந்த மசாலாவும் இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையுமே பரட்டி விட்டுட்டேன். முக்கியமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட மறந்துட்டேன். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே போட்டு நல்லா பக்குவமாக பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணோம். குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம்னாவது மேரினேட் ஆனாதான் அந்த சிக்கனும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அந்த மசாலாவும் இறங்கியிருக்கும். இதை நல்லா ஒரு டைட்டாக கிளின் ரேப் போட்டு மூடிட்டோ இல்லை டைட்டாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, வெளியில் வைக்க வேண்டாம். 30 நிமிஷம் கழித்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கழித்து சிக்கனெல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு அகலமான பேனில் ஒரு 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உங்களுக்கு பேன் எத்தனை அளவுக்கு கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 பீஸ் பக்கம் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து உடனே திருப்பி விடாதீங்க, அப்போ அந்த மசாலாலாம் எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த மசாலா ஒரு சைடு நல்லா வெந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப மொறுன்னு வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 பங்கு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தீயை ரொம்ப அதிகமாக போட்டு கருக்கிடவும் வேண்டாம், நல்லா பக்குவமாக லைட்டாக செவந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே லைட்டாக வந்து அந்த செவந்திருக்கிறது தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் சிக்கன் வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் ஊற்றிருக்கிற எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டாம், போக போக எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பீசஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். எண்ணெய் நல்லா பாதியாக உங்களுக்கு குறைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா பக்குவமாக ஒரே மாதிரி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எண்ணெயை தான் நம்ம கிரேவிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வறுத்த அந்த எண்ணெயை மேலாக்கில் ஊற்றிக்கோங்க, அந்த அடிமண்டையோடு சேர்த்துற வேண்டாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ எண்ணெய் உங்களுக்கு இருக்கும்.
இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் போடுறதுனால கிரேவி உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த கிரேவிக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலே நல்லா பொடுசாக நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடுசாக நறுக்கினா தான் அந்த கிரேவி உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பெருசு பெருசாக போட்டுற வேண்டாம். இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாக ஆக ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போய் இன்னுமே நல்லா செவந்து வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தை நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நடுவில் இருக்க காம்பு பகுதி, அதாவது அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சதோட விழுது அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி விழுது நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு பொடியெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே அதே அளவு 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். போட்டிருக்கிற கிரேவி, அதாவது அந்த தக்காளி விழுதோட வதங்கி எண்ணெய் பிரிய அடி பிடிச்சிடாமல் கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பிறகு கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது போடுறதுனால டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க. இதனால் உங்களுக்கு கிரேவி கட்டாயமாக இனிக்காது. இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி வதங்கி இப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் இதில் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கைகளால் பொடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்ட பிறகு தீயை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலாவிலே இந்த சிக்கனை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நம்ம போட்டிருக்க எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு திக்காக பரட்டி எடுத்துடணும். இந்த சமயத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா கலந்த பிறகு இந்த மசாலாவோட இந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ என்னோடய கிரேவியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விடுங்க. இடையில கலந்து வேக விடுங்க. இன்னொரு 5 நிமிஷமாவது இது நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாகவே ஒரு மிதமான தீயில் வேக வச்சுருந்தேன். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. போட்டிருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா கசிஞ்சு மேலே வந்திருக்குது. இந்த சமயத்தில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலான்னு கடைகளில் கிடைக்கும் பொடி, அந்த பொடி சேர்த்துக்கோங்க. அது போடுறப்ப ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிச்சன் கிங் மசாலா போட்ட பிறகு எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். கிரேவியும் நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து தண்ணியெலாம் ஓரளவு சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்க போகிற ஃப்ரெஷ் க்ரீமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்கள் கிரேவி 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். கிரேவி உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா வருத்தப்படவே வேண்டாம்.
ஒரு 15-20 முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். நல்லா போட்டிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ரிச்சாக சூப்பரான நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.